ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் அதில் கலந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா சேர்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் சில்லிக்கு எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சதும் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இதை பொரித்து எடுத்தால் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது காஞ்சி வந்ததும் இப்போ நம்ம அதை பொரித்து எடுத்துடலாம். அப்புறம் எண்ணெயில் இதே மாதிரி போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பவிஸ்னா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.